வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு. இன்றைக்கி காலங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக சுழன்று கொண்டு இருக்கிறது. அதுக்கேற்பார்கள் இன்றைக்கி மனிதர்களும் படபடவன் எந்த முடிவெடுத்தாலும் பட்டு பட்டுண்டு எடுத்துக்கொண்டு காலத்தையும் ஏமாற்றி கொண்டு தன்னையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலம் கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்தில் என்ன செய்யுது, இந்த உலகம் டிஜிட்டல் உலகம் மாறிக்கொண்டு வருது. அதுமாரி மக்களும் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. என்றைக்குமே எந்த ஒரு விஷயமும் நிதானித்து அமைதியாக பொறுமையாக எடுக்கிற முடிவு, எந்த முடிவாக இருந்தாலும் அது அவர்களுக்கும் சாதகமாக இருக்கும், அடுத்தவர்களுக்கும் சாதகமாக இருக்கும். நம்ம ஆத்திரமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எந்த ஒரு முடிவும் நம்ம எப்பவுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதை ஒத்தி வச்சிடணும். ஒரு அவசரப்பட்டு எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து நிதானித்து நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும்போது கூட கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும், நல்ல முடிவாகவும் இருக்கும். இப்போ கலங்கிய நீர் எப்போ தெளியும்? அதை நம்ம ஏதாச்சும் செய்யணுமா? அது செய்ய தேவையில்லை. கலங்கிய நீர் நம்ம கலங்குற விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்காந்துருங்க, அந்த கலங்கிய நீர் மெதுவாக தெளிய ஆரம்பிச்சிடும். அதேமாரி மனிதன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம படவடன் எடுக்காமல் படவடன் பேசாமல் நம்ம பொறுமையாக நிதானித்து அமைதியாக இருந்தோம்டா குளம் மாரி கலங்கின குட்டை மாரி எப்படி கலங்கின குட்டை தண்ணி தெளிவாகுமோ அதேமாரி நம்மளுடைய குழப்பங்களும் தெளிவாகி நல்ல ஒரு முடிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இன்றைக்கி நிறையா பேர் எப்படின்டா, இன்றைக்கி நிறையா பேர் இப்போ வாழ்க்கையோ அடுத்தவங்களோ தானும் பாதிக்கிறது எப்படி தெரியுமா? இந்த படவடன் எடுக்கிற முடிவு மட்டும்தான். நம்ம வேகமாக எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் கடைசியில் அது யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பாதிப்பாக தான் இருக்க முடியாது. அதாவது ஒரு சில ஆளுக்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சாதகமாக தான் நிறையா பேருக்கு இருக்கணும். பாதிப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பாதிப்பு தான் நிறையா, பலன் கம்மி. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆளும் சரி, அரசியல்வாதியும் சரி, பெரிய முதலாளிமார்களும் சரி, அவங்க எப்படி எடுப்பாங்க முடிவு? அதிகமாக அவர்களுக்கு சாதகமாகவே எடுப்பார்கள். அது ஏழை எளியவர்களுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்டா இன்றைக்கி காலங்கள் அப்படி ஓடிக்கிருக்கு. ஏன்டா அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எல்லோரும் பொறுமையாக நிதானிங்க. உங்கள் வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கையும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.